29 இந்த படம் குடும்பத்தோட கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் மோட்டிவேஷனல் படம். அதுல ஒரு காதல் கதை. அதாவது 29 வயசு முடிஞ்சவங்களும் அந்த வயசு வரப்போறவங்களும் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் படம். இந்த படத்தோட டைரக்டர் நிறைய காட்சிகளை அவர் அனுபவப்பட்டு அதை ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா அந்த உணர்ச்சிகளை நம்மளும் ஃபீல் பண்ற மாதிரி நிறைய காட்சிகள் வச்சிருக்காரு. அந்த ஃபீலிங்ஸ்லாம் நீங்க உண்மையிலேயே உணரணும் அப்படின்னா கண்டிப்பா தியேட்டருக்கு குடும்பத்தோட போய் பாருங்க. 29 என்ன கதை அப்படிங்கறத தெளிவா பார்ப்போம். 29 வயசுல சத்யா அப்படின்னு ஹீரோ வராரு. அவர் ஒரு மிடில் கிளாஸ், ஐடி படிக்கணும்னு ஆசைப்பட்ட அவரு அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு அக்ரிகல்ச்சர் படிச்சு முடிக்கிறாரு. விவசாயத்தை கைவிட்டுற கூடாது அப்படின்னு. அப்படி படிச்சு முடிச்சவரு சென்னைக்கு வேலை பார்க்கிறாரு. நான் யாரு, எனக்குன்னு என்ன அடையாளம் அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா ஆதிரா சமூக நலம் கைவிடாத ஒரு கேரக்டரா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன அடையாளம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்குன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்னு அவங்களோட லவ்வர் வர்றாங்க. ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகுறாங்க. காதல சொல்ல தவிக்கிற ஹீரோ, ஆனா இவன் கொஞ்சம் மரமண்டையா இருக்கான், நம்மளை வச்சும் கொஞ்சம் செயல்ல புரிய வைப்போம் அப்படின்னு ஹீரோயின் போராட்டத்துல எல்லாம் கைய பிடிக்கிறாங்க, பைக்ல கூட்டு போக சொல்றாங்க. ஆனா ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண பயப்படுறாரு. பீச்சுக்கு போய் அந்த இடத்துல ஒரு அழகான ப்ரப்போசல் ஹீரோயினை பண்ண சொல்றாங்க. ஹீரோ பண்றாரு. அந்த பீச் சீன்ல எப்படி ப்ரப்போஸ் பண்றாரு அப்படிங்கிறது இனிமே பீச்சுக்கு போற எல்லாருமே அதை கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சீன் வச்சிருக்காங்க. அதை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும். அது என்ன சீன் அப்படின்னு. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது அவங்களோட காதல் கதை ஸ்டார்ட் ஆகுது. நல்லா லவ் பண்ணிட்டு அவங்க ஊர் சுத்திட்டு செஞ்சு ஜாலியா இருக்காங்க. இவங்க கதை மட்டும் இல்லாம ஹீரோ கூட ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு கதையா இப்ப என்ன நடக்குதோ அது அப்படியே ஒவ்வொரு கேரக்டரா டைரக்டர் பிச்சு பின்னிருக்காரு. இப்படிதாங்க இந்த லவ் ஸ்டோரி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட போய்கிட்டே இருக்கு. இன்டர்வல் இந்த படத்துல முக்கியமான காட்சியா அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா ஹீரோயின், அது வரைக்கும் அமைதியா இருந்த ஹீரோயின், அவங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கறது அவங்களோட எய்ம். அதுக்காண்டி அவங்க படிப்பை கைவிடவே மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான கேரக்டரை இன்டர்வல் சீன்ல தான் ஹீரோ பாக்குறாரு. படிக்கட்டும், ஐஏஎஸ் ஆகட்டும், நல்லது தானே, ஆனா அதை தாண்டி உங்க ரெண்டு பேத்துக்கு செட் ஆகாது, பிரேக்கப் ஆயிரும் அப்படின்னு ஸ்பிரிச்சுவலா ஒரு சின்ன விஷயம் வச்சிருக்காங்க. அதைத்தான் இன்டர்வல்ல கொண்டு அவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. அப்படி ஆகும்போது ஹீரோ ஒரு லாங் ஹேர் ஸ்டைல் தாடிலாம் வச்சுட்டு போலீஸ்காரங்க திடீர்னு அவரை தூக்கிட்டு போய் ஜெயில போடுறாங்க. அதாவது நிகழ்காலத்துல இதான் நடந்திருக்கு, இது எல்லாமே பிளாஷ்பேக் அப்படின்னு. அப்பனா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால ஒரு தாடி மீசெல்லாம் வளைச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் செகண்ட் ஹாஃப், இன்டர்வலுக்கு அப்புறம் இருக்கிற படம். லவ் ஃபெயிலியர்லாம் இல்லைங்க, அது ஒரு பெயின். அதை ஒரு வழியா ஏத்துக்கிட்டு ஒரு போராளியா மாறிடுறாரு. எந்த விஷயத்துக்காக போராளியா மாறினாரு அப்படிங்கிறது கிளைமேக்ஸ்ல ஒரு அழகான விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது நடக்கும் போது அதை பாக்குறதுக்கு இவர் உயிரோட இருந்தாரா இல்லையா, ஏன்னா அவர் ஜெயில இருக்கும் போது அவரை ஜெயிலே கொல்றதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க. அதன்படியே தான் படமும் போய்கிட்டே இருக்கும். இந்த உண்மை எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா அது எல்லாத்தையும் நீங்க தியேட்டர்ல தான் பார்க்கணும். அதோட இந்த படத்துல இருக்கிற லவ் ஸ்டோரி அதுவும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா கிளைமேக்ஸ்ல இருக்கு. இவங்க சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா, அந்த போராளி எதுக்காண்டி போராடினாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையே. என்னன்னா தன்னோட அடையாளத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அதை நிலைநாட்டிட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கிளைமேக்ஸ்ல மிகப்பெரிய விஷயமா எல்லாருமே அவங்க அடையாளத்தை தேடி கண்டிப்பா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல வச்சிருக்காங்க. படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா குடும்பத்தோட பாத்துருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.